السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்நசபு, தொடர்பு படுத்துதல். அல் கிஸ்மு சானி, இரண்டாவது பகுதி. இதில் நாம் எல்லா பாடத்தையும் கடந்து முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? இதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம். அதாவது முதல் பகுதியில் நசபுடைய பொது சட்டங்கள், இன்னும் அந்த பொது சட்டத்திலிருந்து விளக்கப்பட்டவை எவை என நம்ம பார்த்தோம். இங்கும் சில சட்டங்கள் பார்த்தோம். அதாவது ஃபஈலத் வஸனில் வந்தால் எப்படி தொடர்பு படுத்தணும், அந்த ஃபஈலத் வஸன் அதாவது அது ஐன் கலிமா இல்லத்தாக இல்லை என்றால், அதே போல் அந்த வார்த்தை முலஅஃபாக இல்லை என்றால் அந்த யாவை போக்க வேண்டும், ஃபஈலத்தில் இருக்கக்கூடிய யாவை போக்க வேண்டும் என்றும், அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். ஹனீஃபாவுக்கு ஹனஃபின் சொல்வதை போல. அதே முலஅஃபாக இருந்தால் ஜலீலா மாதிரி லாம் என்னது இவ்வாறு இருந்தால் அங்கே யாவை போக்க கூடாது, ஜலீலியுன் என்றுதான் படிக்க வேண்டும். அதே போல இல்லத்தாக இருந்தால் ஐன் கலிமா தவீலா மாதிரி அந்த ஐன் கலிமாவிலும் யாவை போக்க கூடாது, தவீலியும் தான் படிக்கணும். வெறும் ஹனீஃபாவுக்கு மட்டும் வந்தால், அவ்வாறு வந்தால் மட்டுமே ஹனஃபியும் என்று படிக்க வேண்டும் என்றும், ஃபுஐலத் வஸனிலே வந்தால் அதிலே முலஅஃபாக இல்லை என்றால் யாவை போக்க வேண்டும். ஜுஹைனா மாதிரி ஜுஹனின் படிக்கணும். உயைனா மாதிரி உயனின் படிக்கணும். முலஅஃபாக இருந்தால் யாவை போக்க கூடாது, உமைமாவுக்கு உமைமி என்பதை போல. அதற்கு பிறகு 3 எழுத்து ஐன் கலிமா கஸ்ராக இருந்தால் மலிகுன் மாதிரி அது நசபு செய்யும் சமயத்தில் அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுத்து மலக்கியுன் என்று படிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 3 எழுத்து இருந்து அது லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் எதுன் மாதிரி, யாதால் 2 எழுத்து தான் இருக்கு. அப்ப லாம் கலிமா போக்கப்பட்டிருந்தால் இதுல 2 ரஹ்வீன்கள்ல 2 பிரிவா இருக்காங்க. முதல் பிரிவு, அந்த லாம் கலிமாவில் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ, தஸ்னியாவிலும் ஜம்மிலும் யார் திருப்பி கொண்டு வருவார்களோ அவர்கள் அந்த வாவை நசபின் சமயத்திலும் கண்டிப்பாக திருப்பி கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள். உதாரணமாக அபுன், அபவானி அப்படின்னு திருப்பி அந்த வாவை கொண்டு வரவங்க தஸ்னியாவுல அது கண்டிப்பா நசபிலையும் கொண்டு வரணும், அபவியும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு பிரிவினர் கொண்டு வர மாட்டார்கள், தஸ்னியாவிலும் கொண்டு வர மாட்டார்கள், ஜம்மிலும் அந்த லாம் கலிமாவை கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் நசபு செய்யும் பொழுது கொண்டு வரலாம், கொண்டு வராமலும் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக எதுன், எதானி, எதானில லாம் கலிமா திரும்பி கொண்டு வரல, அதனால எதியுன் என்றும் சொல்லலாம், எதவியுன் என்று கூட நாம் சொல்லலாம் என்று நாம் படித்தோம். கடைசியாக ஒரு பாடம் பார்த்தோம், முரக்கபே இபாஃபி, முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே முரக்கபே மஸ்ஜியை பார்த்தோம், முரக்கபே இஸ்னாதியை பார்த்தோம். இல்ல முரக்கபே மஸ்ஜி, முரக்கபே இஸ்னாதிக்கு முதல் வார்த்தையிலேயே நாம் தொடர்பு படுத்த வேண்டும். முரக்கபே இவாஃபியாக இருந்தால் குழப்பத்தை பயந்தால் 2வது வார்த்தையும், குழப்பத்தை பயப்படவில்லை என்றால் முதல் வார்த்தையிலும் நசபு செய்ய வேண்டும் என்றும், அதே போல தஸ்னியா ஜம் இவ்வாறெல்லாம் இருந்தால் தஸ்னியா ஜம்முடன் நாம் சேர்க்க கூடாது, அந்த தஸ்னியா ஜம்மின் முஃப்ரதின் பக்கம்தான் நாம் சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம். அதுவே ஒரு அலமாக மாறிவிட்டால், ஒரு ஜம் அலமாக மாறினால் அதனுடன் அந்த வார்த்தையிலே சேர்க்கலாம். அதே போல இஸ்முல் ஜம் ஆக இருந்தாலும், இஸ்முல் ஜின்சுல் ஜம் ஆக இருந்தாலும் அதனுடைய வார்த்தையிலே சேர்க்கலாம் என்பதெல்லாம், நசபு செய்யலாம் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். வாருங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை முழுமையாக காண்போம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 11 பயிற்சிகளை முடித்து விட்டோம் இந்த நசபு பாடத்தில். இப்பொழுது நாம் 12வது பயிற்சியை தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள் இப்பொழுது நாம் 12வது பயிற்சியை தொடர்ந்து காண்போமா? இப்ப 12வது பயிற்சியில் என்ன சொல்றாங்க? முதலாவது உன்சு பிலா சலாசத்தி முரக்கபாத்தின் இலாஃபியத்தின்,
மூன்று முரக்கபி இலாஃபியின் பக்கம் தொடர்பு படுத்து. முரக்கப் இலாஃபியின் பக்கம் மூன்று முரக்கப் இலாஃபி. சரியா? முரக்கப் இலாஃபி என்றால் என்ன என்று நாம் ஆரம்பத்திலே கண்டோம். முலாஃப் இலைஹி என்ற ஒரு அடிப்படையில் ஒருவருக்கு பெயராக வைத்தால், ஒரு நகரத்திற்கோ இதற்கோ ஒரு பெயராக சூட்டப்பட்டால் அது முரக்கபி இலாஃபி. எனவே மூணு முரக்கபி இலாஃபியின் பக்கம் தொடர்பு படுத்து. சும்ம இலா சலாசத்தி முரக்கபாத்தின் மஸ்ஜியத்தின் மூணு முரக்கபி மஸ்ஜியின் பக்கம் தொடர்பு படுத்து. இப்ப மூணு முரக்கபே மஸ்ஜினா இலாஃபத் ரீதியும் இல்லாமல் இஸ்னாது ரீதியும் இல்லாமல் வெறும் ரெண்டு வார்த்தையை சேர்த்து வைத்து விட்டால் அது என்னது? முரக்கபே மஸ்ஜி. அப்ப இதுல மூணு, இதுல மூணு. அதுக்கப்புறம் பாருங்க, ரெண்டாவது உன்சு பிலா சலாசத்தி அஸ்மா இன் முசன்னாத்தின். அப்ப மூன்று தஸ்னியாக்கப்பட்ட மூன்று பேச்சொற்களின் பக்கம் என்ன செய்? தொடர்பு படுத்து. சும்மா பிறகு இலா சலாசத்தின் மஜ்மூஅத்தின் ஜம்இ தஸ்ஹீஹின். ஜம்உ தஸ்ஹீஹான மூன்று பன்மையாக்கப்பட்ட பேச்சொல்லின் பக்கம் நீ தொடர்பு படுத்து. சும்ம இலா சலாசத்தின் மஜ்மூஅத்தின் ஜம்இ தக்சீரின். ஜம்மு தக்சீரான ஜம்மு செய்யப்பட்ட பன்மையாக்கப்பட்ட மூன்று பேச்சொல்லின் பக்கம் நீ தொடர்பு படுத்து. சரியா? அப்ப என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்களா? அப்போ மொத்தம் மூணு முரக்கபே இலாஃபி, மூணு முரக்கபே மஸ்ஜி, மூணு தஸ்னியாக்கப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறமா மூணு ஜம்மு ஜம்மு தஸ்ஹீஹ், அப்புறம் மூணு ஜம்மு ஜம்மு தக்சீர். சரியா? இப்போ மொத்தம் 15 வார்த்தைகள்ல நம்ம என்ன செய்யணும்? நம்ம தொடர்பு படுத்தி சொல்லணும். அப்ப அதோடைய சட்டங்கள் எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எப்படி அது வர வேண்டும், முரக்கபே மஸ்ஜி என்றால் என்ன, முரக்கபே இலாஃபிக்கு எப்படி வரும், எல்லாமே நம்ம தெளிவா பார்த்துட்டோம். பாருங்க, அந்நசபு இலா சலாசத்து முரக்கபாத்தின் இலாஃபியத்தின். முரக்கப் இலா மூன்று முரக்கப் இலாஃபியின் பக்கம் தொடர்பு படுத்துவது. அப்துர் ரஹ்மான் அபூபக்கரின் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துர் ரஹ்மான் அபூபக்கர் இப்னு உமர் மூன்றுமே பெயர் தான். இப்ப மூணே முரக்கபே இலாஃபியா? அதில் மூணுத்தினை முதல் வார்த்தையில தொடர்பு படுத்தினா குழப்பம் வரும். அப்துல் தொடர்பு படுத்தினா எந்த அப்துல் ரஹ்மான் இருக்காங்க, அப்துல் ரஹீம், அப்துல் காதர், அப்ப எதுவுமே தெரியாது. அப்ப குழப்பம் ஏற்படுது. அப்ப ரெண்டாவதுல தான் பண்ணணும். அதே போலதான் அபுல அபு பக்கர், அபு உபைதா நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அபுல என்ன செய்ய முடியாது? தொடர்பு படுத்த முடியாது. அது இப்னு உமர்ல இப்னு உமர் இருக்காங்க. அப்புறம் என்னது? நிறைய இப்னு இருக்காங்க. ஓகேவா? இப்னு மஸ்ஊத் இருக்காங்க. அப்ப எந்த இப்னுன்னு குழப்பம் வரும். அதனால எல்லாத்துலயும் ரெண்டாவதுல தான் நம்ம என்ன செய்யணும்? தொடர்பு படுத்தணும். ரஹ்மானியுன் அப்துல் ரஹ்மான் என்பவரை சார்ந்தவர். பக்ரியுன் பக்கர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சார்ந்தவர். இப்னு உமரியுன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சார்ந்தவர். அப்ப எப்படி தொடர்பு? மூணு வார்த்தை கேட்டாங்க, முரக்கபி இலாஃபி, மூணுமே முரக்கபி இலாஃபி தான். அதை தொடர்பு படுத்தி நம்ம சொல்லியாச்சு. அதுமா பாருங்க, அந்நசபு இலா சலாஸ்லி முரக்கபாத்தின் மஸ்ஜியத்தின். மூன்று முரக்கப் மஸ்ஜியின் பக்கம் தொடர்பு படுத்து. இப்ப மூணு வார்த்தை, அது முரக்கபி மஸ்ஜியின் பக்கம் என்ன செய்யணுமோ தொடர்பு படுத்தி சொல்லணும். சரியா? அப்ப பாருங்க, இத நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, நிஃப்த வைஹி. அப்ப நிஃப்த வைஹி என்பது பிரபலமான ஒரு அரபு இலக்கண அறிஞரின் பெயர் தான் நிஃப்த வைஹி. சரியா? அப்ப அந்த நிஃப்த வைஹி என்ற அறிஞர் பஅலபக்கு என்பது ஒரு வரலாற்று லெபனான் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதுக்கப்புறம் மஅதிய கிரீபு அப்படின்றது இதுவும் ஒரு அரபிய பெயர் ஆகும். அப்ப நிஃப்த வைஹி என்பது பெயர், மஅதிய கிரீப் என்பதும் பெயர். அதே போல இது இருக்கிறது பாலபக் என்பது ஒரு நகரம். அப்ப நிஃப்தா பிளஸ் வைஹி, பால பிளஸ் பக்கு, மாது பிளஸ் எக்ரிப். இப்படி என்ன செஞ்சிருக்காங்க? ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தியிருக்காங்களா? இப்படி ரெண்டும் தொடர்பு படுத்தினா முரக்கபே மஸ்ஜியில் முதல் வார்த்தையில தான் நம்ம என்ன செய்யணும்? தொடர்பு படுத்தணும்னு படிச்சோம். அதனாலதான் முதல் வார்த்தையில தொடர்பு படுத்திருக்காங்க. நிஃப்தியும் நிஃப்த வைஹி என்ற அறிஞரை சார்ந்தவர். பாலியுன் பாலபக் நகரத்தை சார்ந்தவர். மாதியுன் மாதக்ரப் என்ற நபரை சார்ந்தவர். சரியா? அடுத்து பாருங்க, நசுபு இலா சலாசத்தி அஸ்மா இன் முசன்னாத்தின். தஸ்னியாக்கப்பட்ட இருமையாக்கப்பட்ட மூன்று பேச்சுகளின் பக்கம் தொடர்பு படுத்துவது. இங்க செஞ்சிருக்காங்க பாருங்க, தாலிபானி, காலியானி, சஹராவானி. தாலிபானி என்றால் இரண்டு மாணவர், காதியானி என்றால் இரண்டு நீதிபதிகள், சஹராவானி என்றால் இரு பாலைவனங்கள். இப்ப இருமையா இருந்தா அதோடைய முஃப்ரத்ல தான் தொடர்பு படுத்தணும். அதனால தாலிபானியுடைய முஃப்ரத் தாலிபியுன், இரு மாணவர்களை சார்ந்தவர்.
காதியானிக்கும் அதே மாதிரி முஃப்ரத் தான். காதி தான் அதோடைய முஃப்ரத். அப்ப காதியுன், இரு காதி, இரு நீதிபதியை சார்ந்தவர். அப்புறம் சஹராவாணி, அப்ப சஹரா இதோடைய ஒருமை. அப்ப அதுக்கு சஹராவியுன். அப்ப பாலைவனத்தை சார்ந்தவர், இரு பாலைவனத்தை சார்ந்தவர். அப்ப காதியுன் ஷத்து செய்யப்பட்டு மூன்றாவது, அதுக்கு முன்னாடி மூணு எழுத்து இருந்தா அந்த சத்து செய்யப்பட்ட யாவை போக்கிடணும். அதனால காலியுன்றதுதான் இந்த சத்து செய்யப்பட்ட யாவை போக்கிட்டு நசபுடைய யாவை சேர்த்தோம். அதே போல சஹரா ஹம்சா வந்துச்சுன்னா அது மம்து. சஹரா என்பது ஹம்சா கடைசியில வந்திருக்கு. இப்படி ஹம்சா கடைசியில இருக்கும் பொழுது தஸ்னியாவில் அதுக்கு ஹம்சா வாவா மாத்தணும்னா இங்க என்ன செய்யணும், நசபுலையும் வாவா மாத்தணும். அதான் இங்க வாவா மாத்தி கொண்டு வந்திருக்கோம், சஹராவியும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, அந்நசபு இலா சலாசத்தி அஸ்மா இன் மஜ்மூஅத்தின் ஜம்அ தஸ்ஹீஹின், ஜம்மு தஸ்ஹீஹாக பன்மையாக்கப்பட்ட மூன்று பேச்சொற்களின் பக்கம் தொடர்புபடுத்துவது. சரியா? அப்ப எப்படி தொடர்புபடுத்தணும்? ஆலிமூன, ஜம்மு தஸ்ஹீஹ்னா தெரியும் நம்மளுக்கு. கடைசியில முஃப்ரதிலிருந்து இருந்து நம்ம ஜம் எடுக்கும் பொழுது நடுவில் எந்த மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் வாவ் நூனோ அலிஃப்தா என்றோ கடைசியில் மட்டும் நம்ம மாற்றத்தை, முஃப்ரது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கடைசியில் மட்டும் நம்ம கொண்டு வந்தோம்னா அதுதான் ஜம்மு தஸ்ஹீஹ். அப்ப ஆலிமோனா அறிஞர்கள், முஸ்லிமோனா என்னது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முக்மினோனா ஈமான் கொண்டவர்கள். அப்ப பாருங்க, இதுலயும் ஜம்மு தஸ்ஹீஹா இருந்தாலும் முஃப்ரதில தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நசபு செய்யணும். அதனால ஆலிமுனுக்கு ஆலிம், ஆலிமியுன் ஆலிம்களை சார்ந்தவர். முஸ்லிமுனுக்கு முஸ்லிம், முஸ்லிமியுன் முஸ்லிம்களை சார்ந்தவர். முக்மினுனுக்கு முக்மின் அதோட முஃப்ரத். அப்போ முக்மி நீயுன், இங்க நூன் அதற்கு வரக்கூடாது, முக்மி நீயுன் வரணும், முக்மினை சார்ந்தவர். சரியா? அப்ப அதுக்கப்புறமா பாருங்க, அந்நசுபு இலா சலாசத்தி அஸ்மா இன் மஜ்மூஅத்தின் ஜம்ம தக்சீரின், ஜம்மு தக்சீராக பன்மையாக்கப்பட்ட மூன்று பெயர்ச்சொல்களின் பக்கம் தொடர்புபடுத்து. இப்ப ஜம்மு தக்சீர்னா அந்த முஃப்ரதுல நடுவுல மாற்றத்தை வந்துவிட்டால், அது ஹரக்கத்தாக இருக்கலாம் இல்லது எழுத்தாக இருக்கலாம், நடுவுல மாற்றம் வந்துவிட்டாலே அது ஜம்மு தக்சீர் ஆகும். அப்ப ரஜுலுனுக்கு ரிஜாலுன். இப்ப நடுவுல ஜீம் பக்கத்துல லாம் தான் இருந்துச்சு முஃப்ரதுல, இங்க அலிஃப்ன்ற எக்ஸ்ட்ரா நடுவுல மாற்றம் வந்துருச்சு. அப்ப இதுதான் என்னது, ஜம்மு தக்சீர் ஆகும். அப்ப ரிஜாலுன் என்றால் மனிதர்கள். அதே போல பனாதிக்கு என்றால் துப்பாக்கிகள், குத்துபுன் என்றால் புத்தகங்கள். அப்ப இதுக்கும் என்னது, முஃப்ரதுக்கு தான் போய் நம்ம நசபு செய்யணும். அப்ப ரிஜாலுன் இதோடைய முஃப்ரது ரஜுலுன். இப்ப ரஜுலியுன் மனிதர்களை சார்ந்தவர். வனாதிக்கு புந்துகியுன் துப்பாக்கிகளை சார்ந்தவர். குத்துபுனுக்கு கிதாபு முஃப்ரது கிதாபியுன், இப்ப புத்தகங்களை சார்ந்தவர். சரியா? அப்ப தஸ்னியா, ஜம்மு தசீஹு, ஜம்மு தக்சீர் எதுவாக இருந்தாலும் அதோடைய முஃப்ரதுல தான் நம்ம போய் நெசபு செய்யணும். அதற்கான பயிற்சி தான் நம்மளுக்கு இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டுள்ளது. அதுதான் நம்ம இப்பொழுது கண்டு முடித்துள்ளோம். வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை காண்போமா? இப்ப அடுத்த பயிற்சி என்ன சொல்றாங்க, கடைசி பயிற்சியை இப்பொழுது காண இருக்கின்றோம். கடைசி பயிற்சி நம்மளுக்கு எப்பவுமே என்ன தருவாங்க, இதுதானே, கவிதை தானே தருவாங்க. அதே போல இங்கேயும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கவிதை கொடுத்துள்ளார்கள். பயிற்சி நம்பர் 13. இஸ்ரஹில் அபியாத்தல் ஆத்தியத்த, பின்வரும் கவிதைகளை விவரி. ஒபையினில் அஸ்மா அல் மன்சூபத்த ஃபி குல்லி மின்ஹா, மீண்டும் அந்த கவிதைகளில் உள்ள ஒவ்வொன்றிலேயும் தொடர்புபடுத்தப்பட்ட பேச்சொற்களை விளக்கு. ஒதுக்கூர் மா நுசிபத்திலகி, எதன் பக்கம் தொடர்புபடுத்தப்பட்டதோ அந்த ஒன்றை கூறு. அப்ப எதன் பக்கம் மன்சூபிலிகி கூற சொல்றாங்க. மன்சூபிலிகி நம்ம பல தடவை சொல்லிட்டோம். அரபுன் அரபியுன், இந்த அரபியுன் யார் சேர்த்துட்டோம்னா அது மன்சூபு. யார் சேர்க்கறதுக்கு முன்னாடி அரபுன்றது மன்சூபிலிகி. சரியா? அப்ப அந்த மன்சூபிலிகி நம்மகிட்ட கேட்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஷரஹ் செஞ்சிருவோம். அதுக்கப்புறமா என்ன செய்வோம், அந்த ஒவ்வொன்றிலையும் நெசபு தொடர்புபடுத்தப்பட்ட இஸ்மு எதுன்னு நம்ம விளக்குவோம். அதுக்கப்புறமா மன்சூபிலிகி நம்ம என்ன செய்வோம், விளக்குவோம். பாருங்க, கால, இது யார் சொன்னது, கால அஹ்மத் இப்னு முனீரின் தராபுல் சியு, தராபுல் சியு யம்தஹு சதீகன் லஹு. அஹ்மத் இப்னு முனீர் அத்தராபுல் சியு என்ப அறிஞர் புகழ்கிறார். அவருக்குரிய ஒரு நண்பரை புகழக்கூடிய நிலையில் கூறுகிறார். அவருக்குரிய ஒரு நண்பரை புகழக்கூடிய நிலையில் ஒரு கவிதையை சொல்றார். இந்த கவிதையோட சுருக்கம் என்னன்னா, அந்த கவிதை அந்த நண்பரை ரொம்ப புகழ்றாரு நல்ல காரியங்கள்ல. சரியா? பூமியில கேட்கப்பட்டார், அதாவது முழு நிலவிட்ட கேட்டா, நீ யார பார்த்து பொறாமப்படுற, இந்த பூமியில நீ யார பார்த்து பொறாமப்படுறன்னு ஒரு முழு நிலவிடம் கேட்டால், பௌர்ணமி நிலவிடம் கேட்டால் அந்த நிலவு சொல்லுமா,
இன்னாருடைய மகனை பார்த்துதான் நான் பொறாமைப்படுறேன். அதாவது தன்னுடைய நண்பனை சொல்றாரு, நான் இந்த பூமியில உன் நண்பனை பார்த்துதான் பொறாமைப்படுறேன் அப்படின்னு அந்த நிலவு சொல்லுமா. அதே போல அந்த நண்பர் என்பவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? பேச்சாற்றல் உடையவர். ஹிஜாஸ் மக்களில் போல் தெளிவான பேச்சாற்றல் உடையவர். அதே போல் ஈராக் மக்களைப் போல் தெளிவான அறிவு கூர்மை உள்ளவர். ஷாம் நாட்டு மக்களைப் போல் மென்மையுடையவர். பாரசீகர்களைப் போல் சுயமரியாதையும் வீரமும் உடையவர் என்னுடைய நண்பர் என்று புகழ்கிறார். அதே போல அவர் அதே போல் காலத்தில் காலம் முழுக்க அவருடைய வாழ்க்கையில் அவர் விரும்பவே மாட்டார் போர்க்களத்தை தவிரவும். அதே போல் இந்திய வாட்களில் போரிடுவது அவருக்கு இந்திய வாள்ல போரிடுறது தான் பிடிக்கும். அதே போல போர்க்களத்தை பேசுறது தான் அவருக்கு பிடிக்கும். அதே போல அவர் எப்பொழுதுமே ஆபத்தான ஒரு காரியத்தை ஈடுபடுறதுதான் பிடிக்கும். வேற எதுவும் பிடிக்காது. அதாவது நண்பர் வீரமானவர் என்று சொல்ல வருகிறார். எப்பவுமே போர்க்களத்துல இந்த மாதிரி இந்திய வாளில் சண்டை போடுறதும் இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றார். சரியா? அதே போல இவ்வளவு வீரம் நிறைந்தவரா இருந்தாலும் அவருடைய மனசு ரொம்ப மென்மையானது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. அவர் நான் பாட்டு பாடும்போது, நான் கவிதை பாடும்போது என் நண்பர் என் கவிதையை கேட்பாரு. அது எப்படி இருக்கும்னா, அபூ நுவாஸ் என்ற அறிஞர், ஒரு கவிஞர், கவிதை எழுதி பாடக்கூடிய ஒரு கவிஞர், மிகவும் பிரபலமான அரபிக் கவிஞர் அபூ நுவாஸ். அந்த அபூ நுவாஸ் பாடினால் எப்படி பாடுவாரோ, அந்த ஒரு குதிரி கோத்திரத்தை சார்ந்த உள்ளத்தை எப்படி உருக்குவாரோ அதே போல்தான் இருக்கும் என்று கூறுகிறார். அப்படின்னா அபு நுவாஸ் என்ற ஃபேமஸான அந்த அறிஞர் கவிதை பாட குதிரை கோத்திரத்துல உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்டா எப்படி ரசிச்சு கேட்பாரோ, அந்த காதல் பாட்டை எப்படி ரசிச்சு கேட்பாரோ, அதே போல நான் பாட்டு பாடினாலும் இவர் என்ன செய்வாரு, ரசிச்சு கேட்பாரு. அப்ப காதல் பாட்டை ரசிச்சு கேட்பாங்க உதிரி கோத்திரங்காரவங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, உதிரி கோத்திரத்துல காதல், அதாவது உண்மையான நேசம் கொண்ட வரலாறுகள் நிறைய இருக்கின்றது. உதாரணத்துக்கு புசைனா அவர்களும் அதே போல் ஜமீன் என்பவர்களும் 2 பேரும் உதிரி கோத்திரத்தை சார்ந்த உண்மையான காதல் பிரியம் கொண்ட அந்த வரலாறு. அதே போல மஜ்னூன் லைலா இவர்களும் உதிரி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப இவர்களும் இந்த பாசத்திற்கும் நேசத்திற்கும் உண்மையான தூய்மையான பாசத்திற்கு இவங்களுடைய வரலாறும் ஃபேமஸ். எனவே அபுனுவாஸ் காதல் கவிதைகள், நேசத்தை பற்றி கவிதைகள் பாடினால் அந்த உதிரி கோத்திரம் உண்மையிலேயே அந்த உண்மையான நேசத்திற்கு பேர் போனவர்கள். அவங்க எப்படி அந்த காதல் கவிதையை ரசிச்சு செவி சாய்ச்சு கேட்பாங்களோ, அதே போல என் நண்பனும் நான் பாட்டு பாடினா செவி சாய்ச்சு கேட்பான் அப்படின்னு சொல்லி இவர் அஹ்மத் என்பவர்கள் அவருடைய நண்பரை புகழ்கிறார். வாருங்கள் இப்பொழுது நாம் பார்ப்போமா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் கவிதையில. அப்ப பாருங்க. லவ்கீல கேட்கப்பட்டால் லில் பதுரி, எதற்கு பௌர்ணமியிடம் கேட்கப்பட்டால், மன்சில் அர்லி தஹ்சுதுஹு, பூமியிலே அவரை அவரை பார்த்து நீ பொறாமைப்படுகிறாயே, அத்தகையவர் யார்? இதா தஜல்லா, ஆஹ் அவர் பிரகா ஆஹ் அவர் பிரகாசித்தால் அவரை கண்டு நீ பொறாமைப்படுவாயே, அத்தகையவர் பூமியிலே யார்? லகால அப்படி என்று அந்த பௌர்ணமியிடம் கேட்கப்பட்டால், லகால அந்த பௌர்ணமி கூறும், இப்னுல் ஃபுலானி, இன்னாருடைய மகன்தான் என்று கூறும். அதாவது தன்னுடைய நண்பனை குறிப்பிடுறார். சரியா? அதுக்கப்புறம் இபாஹு ஃபாரிஸ ஃபி லீனி ஷாமி மஅல் தர்ஃபில் இராகியி ஃபி நுத்கில் ஹிஜாஸியி. அப்ப இது ஒரே இதுல 4 விஷயத்த சொல்றாரு. ஹிஜாஸி மக்களை, ஹிஜாஸியை சார்ந்த மொழி வளம் கொண்ட, தெளிவாக பேசக்கூடிய அந்த மொழி வளம் கொண்ட மொழி வளத்திலே ஈராக்கை சார்ந்த புத்தி கூர்மையுடன், ஷாம் நகரத்தை சார்ந்த மென்மையிலே பாரிசியர்களின் சுயமரியாதை உடையவர். அப்ப ஹிஜாஸியின் மொழி வளத்திலே ஈராக்கை சார்ந்த புத்தி கூர்மையுடன், ஷாம் நகரத்தின் மென்மையிலே
பாரசீகத்தின் என்னது சுயமரியாதை உடையவர், வீரம் உடையவர் அப்படின்னு என்ன செய்யறாங்க, 4 விஷயத்த சொல்றாங்க. பாரசீகர்களுடைய வீரம் அவரிடம் இருக்கும். அதே போல் ஷாம் நாட்டின் மென்மை இருக்கும். அதே போல ஈராக்கை சார்ந்த அந்த இது புத்தி கூர்மை இருக்கும். குஜாசங்கரத்தை சார்ந்த அந்த மொழி வளம் அவரிடம் இருக்கும். லா யாஷகு தஹ்ர, காலத்தில் அவர் விரும்ப மாட்டார். காலத்துல வாழ்க்கையில் எதுவுமே விரும்ப மாட்டார். இல்ல திக்ர மாரிக்கத்தின் போரை நினைவு கூறுவதை தவிர, ஹவுல மஹ்லகத்தின் ஆபத்தான விஷயத்தில் மூழ்குவதை தவிர, லர்ப ஹிந்தியின் இந்திய வாளால் அடிப்பதை தவிர வேற எதையும் காலத்தில் விரும்ப மாட்டார். அப்படின்னா காலம் முழுக்க வாழ்க்கையில் எதுவுமே விரும்ப மாட்டார் இந்த மூணுத்தை தவிர. போர்ல போரை பத்தி பேசுறதும், ஆர்வத்தான விஷயத்துல மூழ்கிறதும், இந்தியாவால் அடிப்பதும், அதை தவிர வேற எதையும் விரும்ப மாட்டார். பசுர் பசுர்த பிஹி யுஸ்ரி வ உன்ஷிதுஹு, நான் கவிதை இயற்றும் நிலையில் அவரை கொண்டு செவிசாய்க்கும் நிலையில் அவரை நீ கண்டாயானால், நண்பன் பிகினா அந்த நண்பனை சொல்றாரு, அந்த நண்பனை கொண்டு செவிசாய்ப்பவனாக நீ கண்டாயானால் உன்ஷிதுஹு, அந்த நண்பனுக்கு நான் கவிதை இயற்றும் நிலையில் அந்த நண்பனை கொண்டு செவிசாய்ப்பவனாக நீ கண்டாயானால் குல்த நீ கூறுவாய், அந்நுவாசியு யுஷ்ஜி கல்ப உத்ரியின், உதிரி கோத்திரத்து நபருடைய உள்ளத்தை நுவாசி என்பவர் என்ன செய்கிறார், உருக்குகிறார் என்று நீ சொல்வாய். அப்ப நான் கவிதை பாட அவர் அது செவி சாய்ப்பது, அதை நீ பார்த்த நாய் அந்த பார்வை அந்த காட்சி நீ என்ன சொல்லுவ, நுவாசி கவிதை பாட உதிரி கோத்திரத்தில் ஒருவர் கல்வை நுவாசி பாட்டு பாடி ஒரு உதிரி கோத்திரத்துடைய உள்ளத்தை அவர் என்ன செய்யறாரு, உருக வைக்கிறாரு, உருக்குறாரு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவு அவரு அந்த கவிதையில மூழ்கி கேட்பாரு அப்படின்னு சொல்லி அந்த கவிதையில கவிஞர் அவர்கள் அவர் நண்பரை பார்த்து புகழ்கிறார். அப்ப இதோடைய விளக்கங்களை நாம் பார்த்து விட்டோமா? வாருங்கள், இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம், இதுல கேட்கப்பட்ட மன்சூப் இலைஹி, மன்சூப் எது, எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்ப்போம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மன்சூப் இலைஹி ஃபுலானியும் வந்துச்சுல, ஃபர்ஸ்ட் கவிதையில இப்னுல் ஃபுலானி அப்படின்னு வந்துச்சுல, அந்த பௌர்ணமி கிட்ட கேட்டா உனக்கு யாரை பார்த்து பொறாமப்படுவான்னு கேட்டா இப்னுல் ஃபுலானி வந்துச்சுல. அப்ப அல் ஃபுலானி இன்னாரை சார்ந்தவன், அல் ஃபுலான். அப்ப ஃபுலான் அதோடைய மன்சூபிலி ஃபுலான், இதுலதான் சத்து செய்யப்பட்ட யாவை சேர்த்து ஃபுலானியின் மாதிரி இருக்கு. சரியா? அப்ப இப்னுல் ஃபுலானியின் வந்துச்சுல, இன்னாரை சார்ந்தவன். அப்ப அல் ஃபுலான்னா இன்னாருன்னு அர்த்தம். அல் இராக்கி 2வது லைன்ல வந்துச்சுல, அவ்வர்ஃபில் இராக்கி, ஈராக்கை சார்ந்த புத்தி கூர்மையினை. அப்ப அல் இராக்கி என்பது அல் இராக், ஈராக் நாடு. அல் இராக்கினா ஈராக்கை சார்ந்தது. அந்த புத்தி கூர்மையை ஈராக் நாட்டை சார்ந்த புத்தி கூர்மைன்னாங்கல்ல. அதுவும் அல் ஹிஜாசின்னாங்க அந்த மொழிவனம். அப்ப ஹிஜாஸ் என்பது ஹிஜாஸ் நகரம். அப்ப அந்த ஹிஜாஸ் நாட்டில் சார்ந்த அந்த ஹிஜாஸ் நாட்டை சார்ந்த மொழிவனம். சரியா? இப்ப ஹிந்தியும், இந்தியா நாடு. அப்ப ஹிந்தினா இந்தியாவை சார்ந்த அந்த வாழை தான் ஹிந்தியுன்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா நுவாசியுன்னு படிச்சோம்ல, நுவாசி என்பது நுவாஸ் என்பவரை சார்ந்தவர். ஓகேவா? அபு நுவாஸ் என்பது அபு நுவாஸை சார்ந்தவர். அப்ப நுவாசியும் நம்ம படிச்சோம்ல, நுவாஸை சார்ந்தவர் அங்க என்ன செய்யறாரு, கவிதை பாடி அந்த உதிரி கோத்திரத்தை சார்ந்த உள்ளத்தை உருக்குகிறார்னு. அப்ப அபு நுவாஸை சார்ந்தவர் நுவாசியூனா. சரியா? அப்புறம் உதிரியின் படிச்சோம்னா கல்ப உதிரி, உதிரி கோத்திரத்தை சார்ந்தவரை என்ன செய்கிறார், அவர் சார்ந்தவரின் உள்ளத்தை உருக்குகிறார்னு. அப்ப உதுரா என்பது கோத்திரம், உதிரின்னு தான் அந்த கோத்திரத்தை சார்ந்தவர். சரியா? அப்ப எல்லாத்துலயும் நம்ம எது மன்சூபியும் விளக்கிட்டோம், அது மன்சூப் இலேஹியும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், விளக்கிட்டோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபுலான். இதுல சாதாரணமா நசபு செஞ்சிருவோம், ஈராக்ல சாதாரணமா யாவை சேர்த்துருவோம், ஹிஜாஸ்லயும் சாதாரணமா யாவை சேர்த்துருவோம், ஹிந்துலயும் சாதாரணமா கடைசியில யா சேர்த்துருவோம். இந்த அபு நுவாஸ் முலாஃப் முலாஃப் இலேஹி, முலாஃப் முலாஃப் இலேஹில முதல் வார்த்தையில நம்ம என்ன செஞ்சா
நசபு செஞ்சா குழப்பம் ஏற்படும். அதனாலதான் ரெண்டாவது வார்த்தையில நசபு செஞ்சோம் நுவாசியின் என்று. அதே போல உதரா என்பது தனிசுடைய தா வருகிறது. தனிசுடைய தா வந்து அதை போக்கிட்டு தான் என்ன செய்யணும், நம்ம நசபு செய்யணும். அதனால உதிரியுன்னு படிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடன் இந்த பயிற்சிகள் முடிந்து விட்டது. வாருங்கள், அடுத்த பாடத்தில் ஒரு புது பாடத்தை நாம் தொடங்குவோம். ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.